ஹாய்! குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியா குழந்தைகளுக்கு என்ன குடுக்குறோன்றத தான் பார்க்க போறோம். ஒண்ணும் இல்லங்க. நான் வந்து வேர்க்கடலை உரிச்ச வேர்க்கடலையே பாக்கெட்ல விக்கிது இப்பலாம். அத வாங்கிட்டு வந்து நான் ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, அத வந்து நல்லா ஒரு குக்கர்ல வந்து ஒரு 7 விசில் கிட்ட வச்சுட்டேன். அப்படி வைக்கும்போது தான் நல்லா சாஃப்ட்டா வெந்து வருது. நீங்க வாங்கிட்டு வந்த உடனே பருப்பு வைக்கிற மாரி டைரக்ட்டா வச்சுட்டீங்கன்னா, அது வேக மாட்டேங்குது. நறுச்சு நறுச்சுன்னு இருக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அத வந்து ஒரு கொஞ்சம் உப்பு நம்ம டேபிள் சால்ட்டும் போட்டுக்கலாம், கல் உப்பும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி உப்பு போட்டு விசில் போட்டு ஒரு 7 விசில் நல்லா வேக வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்திருக்கும். கையில மசிச்சு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இது வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். அந்த மாரி விசில் நீங்க வச்சு எடுத்தா தான் நல்லாருக்கும். இல்லன்னா நறுச்சு நறுச்சுன்னு தான் இருக்கும். ஸோ இத வந்து நல்லா போட்டு நம்ம வந்து எ பெப்பர், சால்ட்டு நீங்க எப்படி காரம் இப்ப காரத்த பொறுத்து நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து வேற எந்த காரமும் சேர்க்கக்கூடாது அப்படின்றனால, பெப்பர், சால்ட் மட்டும் அதில லைட்டா ஆட் பண்ணிவிட்டு, அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, இப்ப நம்ம கடையில வாங்குனா எப்படி குடுப்பாங்க, அந்த மாரி ஸ்வீட் கார்னுக்கு எப்படி குடுப்பாங்களோ, அந்த மாரி மேக் பண்ணி தான் நான் குடுக்கணும்னு பண்ணியிருக்கேன். மித்த பெரியவங்களா இருந்தாங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டு, கருவேப்பில போட்டு தாளிதம் பண்ணி, இந்த தேங்காய் பூலாம் போட்டு, இத ஒரு சுண்டல் மாரி வச்சு நீங்க பண்ணி குடுக்கலாம். இந்த வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியானது. புரோட்டீன் ரிச்சு. இப்ப மார்னிங் டயட்டா நம்ம குடுக்க முடியலனாலும், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாரி நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதில வந்து நல்ல பெப்பர் நான் வந்து பிளாக் பெப்பரும், கொஞ்சம் சால்ட்டும் தான் அதில போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டா தான் தெரியும். ஏற்கனவே இந்த மாரி நான் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. என் பையனுக்கும் இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாவும் இருந்தது. ஸோ நீங்களும் உங்க வீட்டுக்கு பிடிச்சிருந்தா இது மாரி நீங்க பண்ணி குடுத்து பாருங்க. இந்த டிஷ்ஷோட சேர்த்து இது அட் அ டைம்ல வந்து சரி ஈவினிங்னால காஃபியும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபியும் வச்சிருந்தேன். காஃபிக்கு வந்து எப்பயும் போல நாங்க டிகாஷன் போட்டு தான் நாங்க காஃபி போடுவோம். ஸோ டிகாஷன் மேக் பண்ணிட்டு அதில வந்து பால் ஆட் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் இல்லாம தான் குடுத்தேன். அப்புறமேட்டு என் பையனுக்கும் எனக்கும் வந்து சுகர் ஆட் பண்ணி நாங்க காஃபி போட்டு இந்த ஸ்நாக்ஸ வந்து இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா ஹெல்த்தியா இருக்கட்டுமேன்ட்டு இத சாப்பிட்டுட்டு இந்த வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு இந்த ஸ்ட்ராங்கா ஒரு காஃபிய குடிச்சிட்டு அப்புறம் ரொட்டீனா மத்த ஒர்க்குக்கு நாங்க கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். உங்களுக்கும் இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இத மாரி வேற ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இருக்குது ஈவினிங்ல, சிம்பிள் ரெசிபியாவும் இருக்கு, ஈவினிங் நல்லாவும் இருக்கும்னா, நீங்களும் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் உங்களுக்கு வந்து இந்த மாரி வேற ஏதாவது ரெசிபி இருந்தா கண்டிப்பா என்னுடைய இதுல வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.